பாதார விந்தங்களை பணிவோம். இன்று அவர்களுடைய புதிய நூலான 21 அன்னை பிறந்த நாள் தரிசன நாள் வழியான பூர்ண யோக முதல் வாயில்களை தொடர்ந்து நம்ம சிந்திக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒன்று, போன ஞாயிற்றுக்கிழமை 29/3 ஏப்ரல் 29/3 ஒரு முக்கியமான நாள். ஆனால் என்னுடைய வயதான காலத்தினுடைய நினைவாற்றல் குறைவினால் அதை மறந்துட்டோம், அதை பற்றி சிந்திக்க மறந்துட்டோம். இன்னைக்கு ஸ்ரீ அன்னையின் பிரார்த்தனைகளும் தியானங்களும் படித்தது 1914 மார்ச் 30 உள்ள இதை படித்தோம். அதில் ஒரு முக்கியமான செய்தியை அண்ணன் சொல்றாங்க. அதை நான் படிக்க, ஆயிரக்கணக்கான மக்கள் கனத்த அஞ்ஞான இருளில் முடிக்க வைக்கின்றனர். அதனால் என்ன, புவிமிசு நேற்று அவரை தரிசித்தோமோ அவர் சாநித்தியம் ஒன்றே இருள் ஒரு நாள் ஒளியாக உருமாறும். என் அரசு இப்புவிமிசை நிறுவப்படும் என்பதற்கு உறுதியும் அத்தாட்சியும் ஆகும். அவ்வரிய அதிசயத்தை சாதிக்க அந்த எம்பெருமானே, என் உள்ளம் நின்முன் நன்றி பெருக்காலும் களிப்பெருக்காலும் நிறைந்து வழிந்தோடுகிறது. இதை நினைக்கின் என் நம்பிக்கை எல்லையற்று விரிகிறது. என் வழிபாடு சொல் கடந்து நிற்கிறது. என் பக்தி என்னை மௌனமாக போற்றுகிறது. மார்ச் 29 என்பது அன்னை பகவான் அரவிந்தரை தரிசித்த நாள். 1914 மார்ச் 29 தான் அன்னை பகவானை சந்தித்த நாள். அது எதிர்பாராமல் போன ஞாயிற்றுக்கிழமை வந்தது. இருப்பினும் நாம் அதை என்னுடைய வயதின் முதிரின் காரணமாக உள்ள நினைவாற்றல் குறைவின் காரணமாக சிந்திக்க தவறிவிட்டோம். இன்று அதை சிந்திப்போம். பல முறை நம்ம பேசியிருக்கிறோம் அன்னையுடைய பிறந்தநாள் பற்றி எல்லாம். அன்னை மிக முக்கியமான விஷயம். இந்தியாவின் ஆன்மீக வரலாற்றில் 2 அவதாரங்கள் ஒன்றாக இருந்து அருள் பாலித்தது நடந்தது. அன்னையும் பகவானும் சேர்ந்தவர் பிறந்த பொழுதுதான். அப்படி அவர்கள் சேர்ந்து அருள் பாலிப்பதற்குரிய நாளாக அமைந்தது 1914 ஏப்ரல் மார்ச் 29. அன்னையின் பிறந்த நாளை சிந்திச்சிருக்கிறோம். அன்னை குழந்தையாக இருக்கும் பொழுதே அவர்களுக்கு ஆன்மீக அனுபவங்கள்லாம் ஏற்பட்டன. குழந்தையாக இருக்கும் பொழுதே அவர் டைனிங் டேபிளில் தியானத்தில் மூழ்கி விடுவார். அவருடைய பெற்றோர் அவரை உறங்கிவிட்டார் என்று நினைத்துக் கொள்வார்கள். இன்னொரு அவருடைய முன்பு ஒரு நாளில் படித்தோம். அவருடைய ஒரு ஆன்மீக அனுபவம். சின்ன குழந்தையா இருக்கும்போதே ஒவ்வொரு நாளும் அவருக்கு இரவில் ஒரு அனுபவம் ஏற்படும். அவர் பூமிக்கு மேலே பாரிஸ் பிறந்து வளர்ந்தவர். பாரிஸுக்கு மேலே மிக உயரத்தில் அவர் செல்வது போலவும், அவருடைய அணிந்திருக்கின்ற ஃப்ராக் மிக பெரிதாக வளர்ந்து இந்த பாரிஸ் நகரம் முழுவதையும் கவர்வது போலவும், துன்பமுற்றவர்கள் கஷ்டப்பட்டவர்கள் எல்லாம் அழுது கொண்டே வந்து அந்த வளர்ந்திருக்கின்ற அந்த ஃப்ராக்கை தொட்டதுமே மகிழ்ச்சி அடைந்து மகிழ்ச்சியோடு பிரிந்து போவதும் போன்று அவருக்கு அனுபவம் ஏற்பட்டது. அவருடைய அவதார நோக்கத்தை அது காட்டியது. அதற்கு பேர அவர் தியான் என்ற ஒரு எஜிப்திய குருவிடம்
சிஷ்யாக இருந்தார். மிகப்பெரிய அனுபவங்கள் எல்லாம் பெற்றார். கூடு விட்டு கூடு பாய்வது என்று சொல்கின்ற உடல் உயிரோடு இருக்கும் பொழுதே ஆத்மா ஒளியை செய்கின்ற அஸ்ட்ரல் டிராவல் என்று சொல்லுவார்கள். அந்த பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளும் இருக்கின்றார். அங்கே லைஃப் மந்த்ரா என்ற ஒரு மந்திரத்தை அவருக்கு உணர்த்தப்பட்டது. அவர் உடலுக்கு திரும்பி வந்த பிறகு அந்த மந்திரத்தை சொல்லுமாறு தியான் கேட்டார். ஆனால் அவரிடம் சொல்வதற்கு அவருக்கு அனுமதி இல்லை, மறுத்துவிட்டார். அவருடைய தொடர்பை எடுத்து விடுவேன் என்று சொல்லியும் கேட்கவில்லை. ஆனால் அவரால் அந்த தியானால செய்ய முடியவில்லை. பின்பு இதுவும் பலமுறை பேசியிருக்கிறோம். பகவத்கீதையின் பிரெஞ்சு மொழிபெயர்ப்பு கிடைத்து அவர் அதை படிக்க ஆரம்பித்தார். அப்பொழுது அவருடைய கனவிலே ஒருவர் வந்து அவருக்கு அதில் விளக்கங்களை சொல்லுவார். அவர் அவரை கிருஷ்ணரா என்று கிருஷ்ணர் என்று நினைத்துக் கொண்டிருப்பார். இங்கே 1914 மார்ச் 29 புதுச்சேரிக்கு வந்த பொழுது அவருடைய கணவர் ரிச்சர்ட் பாலுடன் வந்தார். வந்து பகவான் சந்தித்தார். பகவானை பற்றி கேள்விப்பட்டு சந்திக்க வேண்டும் என்று அரவிந்தர் என்று யோகி இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு வந்தார். இருவரும் வந்தார்கள். பார்த்த உடனேயே, அரவிந்தரை கண்ட உடனேயே இவர்தான் தன் கனவில் பார்த்த கிருஷ்ணா என்பது தெரிந்தது. அவரை மேனாட்டினருக்கு வழக்கமில்லாத சாஷ்டாங்க நமஸ்காரத்தை அவர் பகவானுக்கு செய்தார். பகவான் அவர் தலையில் கை வைத்து ஆசீர்வதித்தார். ரிச்சர்ட் பால் அவருடைய கணவரும் வணங்கினார், அவரையும் ஆசீர்வதித்தார். அதுவரை அவர் அன்னை கற்றிருந்த இந்த ஆன்மீக அனுபவங்கள் எல்லாம் மறைந்து அவர் தூய ஏற்பு நிலையை அடைந்தார். பூர்ணமாக அவற்றை எல்லாம் பகவானிடம் அவர் சரணாகதி அடைந்தார், சமர்ப்பித்து சரணாகதி அடைந்தார். ஆனால் ரிச்சர்ட் பால், ஐயோ நான் எல்லாம் மறந்து முட்டாளாகி விட்டது போல தோன்றுகிறது என்றார். திரும்பி பகவான் அவருடைய கையில் தலையை வைத்து அவருடைய அறிவை திருப்பி கொடுத்தார். அவர் அன்னையை உடைய மீரா அல்போசாவுடைய கணவர் என்று அறியப்படுகிறாரே தவிர, ஆனால் அன்னையாக, உலக அன்னையாக பராசக்தியின் அவதாரம் என்பதை நிரூபித்து அவர்களுடைய வாழ்ந்து சென்றார். பகவான் 1950 டிசம்பர் 5 சித்தி பெற்ற பிறகு பகவானுடைய வேலையை தொடர்ந்து 1973 வரை செய்தார். அதுவும் சொல்லியிருக்கிற முதல்ல அன்னை வந்த பிறகு அது அப்பொழுது ஆசிரமாக இருக்கவில்லை, ஒரு வீடு போல அந்த மாதிரி அவருடைய சாதகர்கள் இருக்கின்ற இடமாக இருந்த பொழுது அந்த பொறுப்பை பகவான் அன்னையிடம் கொடுத்தார், மீராவிடம் கொடுத்தார். அதை மற்ற அவருடைய மூத்த சாதகர்களுக்கு, வெளிநாட்டிலிருந்து வந்தவருக்கு இந்த பொறுப்பை கொடுக்கிறாரே எங்களுக்கு என்று தோன்றியது. அதற்கு பதிலாக பகவான் தி மதர் என்ற சிறிய புத்தகத்தை எழுதினார். இந்த புத்தகத்துல இந்த உலக அன்னை, பிரபஞ்ச அன்னையினுடைய பராசக்தியின் தத்துவத்தை விளக்கி, அந்த அவருடைய 4 அம்சம், மகேஸ்வரி, மகாகாளி, மகா சரஸ்வதி, மகாலட்சுமி என்ற 3ஐயும் விளக்கி அன்னையை அடைவதற்கு, அன்னையிடமிருந்து இது யோகத்தில் வளர்வதற்கு விட வேண்டிய குணங்களையும் பின்பற்ற வேண்டிய குணங்களை எல்லாம் பட்டியலிட்டார். இந்த தீமதர் என்ற சிறிய புத்தகம் அவருடைய பூர்ண யோக தத்துவம் முழுவதையும் உள்ளடக்கிய புத்தகம். அதுவரை அவரை மீரா என்று அழைத்திருந்த பகவான் அவரை மதர் என்று அழைக்க ஆரம்பித்தார். அப்பொழுது மற்றவர்கள் கேட்ட பொழுது இவர் உலக அன்னை, பிரபஞ்ச சக்தியின் அவதாரம், என்னுடைய தத்துவங்களை செயல்படுத்துபவர் அவர்தான் என்று சொன்ன பிறகு மற்றவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த மிகப்பெரிய சந்திப்பு, இரு அவதாரங்கள் சந்தித்த நாள், அன்னை பூர்ண அவதாரமாக உருவாவதற்குரிய அடிக்கால் போடப்பட்ட நாள் அந்த மார்ச் 29 போல ஞாயிற்றுக்கிழமை. அதை இந்த நினைவு கொண்டு நாம் அடுத்து
இன்றைய பூர்ணயோக முதல் வாயில்கள் என்ற நூலில் தொடருவோம். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், இந்த பூர்ணயோகம் முதல் வாயில்கள் என்ற நூல் மலர்ந்த ஜீவியத்தில் தொடர்ந்து சிறு சிறு கட்டுரைகளாக வரப்பட்டவை தொகுத்தப்பட்டது. ஒரு 146 147 சிறு சிறு கட்டுரைகள் வரப்பட்டது. அன்னையை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லோரும் யோகத்திற்கு வருவதில்லை. நிறைய பேர் அன்னையை ஏற்றுக்கொண்டு அன்பர்கள் நிலையில் இருக்கிறோம். சிலர் சாதகர்களாக முடியும். ஆனா பூர்ண யோகத்திற்கு உரியவர்கள் பூர்ண யோகத்துக்கு வருவார்கள். நான் இதை அப்பாவுடைய இதை சொன்னேன். வாழ்க்கையை அப்பாவுடைய பங்களிப்பாக யோக வாழ்க்கை என்ற ஒரு தத்துவத்தையும், சாதாரண மனித வாழ்க்கை, யோக வாழ்க்கை, யோகம், பூர்ண யோகம் என்ற மூன்றையும் அப்பா பிரித்து அவருடைய பேரொழியாகும் உள்ளொளி 100 பேர்கள், யோக வாழ்க்கை விளக்கம் என்ற வால்யூம்கள் இவற்றில் விளக்கி இருப்பதை பற்றி நான் பலமுறை இங்கே சொல்லியிருக்கிறேன். அன்னையை ஏற்றுக்கொண்டவர்கள் நிறைய பேர் அன்பர்கள் நிலையிலேயே இருப்பார்கள். அன்பையர்கள் நிலையில் இருக்கும் பொழுது அன்னையினுடைய அருள்னால அந்த உலக அன்னை ஆகிய பராசக்தியின் தொடர்புறதால அவருடைய வாழ்வு வளவாழ்வாக மாறும். ஆனா அப்படி அன்னையிடம் அன்பர்களாக இருக்கின்ற பலருக்கு யோகத்தில், பூர்ண யோகத்தில், பகவானுடைய பூர்ண யோகம் மிக கடுமையான யோகம். நான் அதை யாரையும் செய்ய சொல்ல மாட்டேன் என்று பகவானும் சொல்லுவார்கள், அவர் அன்னையும் சொல்வார்கள். அதற்கு உரிய அனுபவங்கள் அவர்கள் வாழ்வில் தோன்றும். அதை பிடிச்சிட்டு, அந்த அனுபவங்களை பிடிச்சிட்டு அன்னைகிட்ட வரணும். அதை விளக்குற பூர்ண யோகத்தினுடைய வாயில்கள் நமக்கு எப்படி தோன்றுகின்றன என்பதைத்தான் இந்த சின்ன சின்ன கட்டுரைகள் 147 கட்டுரைகள் சொல்லுகின்றன. இதுக்கு முன்னாடி ஒரு 14 பார்த்தோம். மௌனம், அகண்ட மௌனம் பூண்டேன் என்பது நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். மௌன சித்திங்கிறது மிக முக்கியமானது. பகவானுடைய குரு விஷ்ணு பிரபாகர் லேலே எண்ணங்கள் வெளியிலிருந்து வருகின்றன, தடுத்து நிறுத்து என்று சொன்ன பொழுது அவருக்கு அவை 3 நாளில் அவற்றை தடுத்து நிறுத்தி பரோடாவில் இருந்த பொழுது மௌனத்தை அடைந்தார். எனக்கு என்னுடைய யோகத்தில் மௌனம் வருவதற்கு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆயிற்று என்று நினைக்கிறேன். நான் அன்னையிடம் வரும் முன்பே வேற யோகங்கள் செய்து கொண்டிருந்த பொழுதும் மௌன சித்தியை பற்றி மௌனத்தின் ஒலி என்று சொல்லியிருக்கின்றார்கள். முதல்ல ஆரோவில் மாத்திருமந்திர் உள்ளே போன பிறகு அந்த மௌனத்தை சந்தித்தேன். பல ஆண்டுகள் ஆயிற்று. அதனால் அந்த மௌன சித்தியினுடைய சிறப்பையும், அந்த மௌனம் கூடினால் அவருக்கு பூர்ண யோகத்திற்கு நுழைவதற்குரிய தகுதி இருக்கிறது என்பதை உணர்த்துவது அந்த கட்டுரை காட்டிட்டு. சிறிய கட்டுரை, பிரபஞ்ச ஜீவியம், யூனிவர்சல் காஸ்மிக் கான்சியஸ்னஸ், அறிவுக்கு எட்டாதது என்ற ஒரு கட்டுரை. அடிமனத்தை அடைவது, இங்கே அடிமனம்ங்கிறது சப்கான்சியஸ் இல்லை, சப்ளிமினல் என்று சொல்கின்ற கான்சியஸ் மைண்ட், நம்முடைய மைண்டு. அடுத்தது நம்முடைய அடிமன சப்கான்சியஸ் மைண்ட் இருக்கு, அதுக்கு மேலே சப்ளிமினல்ஸ் என்ற உயர்மனத்தை அடைவது. அனுபவங்கள் சிலவருக்கு ஏற்படும். அது ஏற்பட்டாலும் பூர்ண யோகத்துக்கு நுழைவதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது என்பது. அது ஆதியான அறியாமையை இழப்பது. 7 வகையான அறியாமையை பற்றி பகவான் லைஃப் டிவைன்ல எழுதுறாரு. ஆதியின் அறியாமை, ஆதியே நமக்கு தெரியறதில்லை. நம்மளதான் நினைச்சிட்டு இருப்போம். நம்முடைய அகந்தை மேலே நிற்கும். அதை எப்படி அது தெரிகிறது, அந்த அறியாமையிலிருந்து விடுபடுறதை பற்றி ஒரு சின்ன கட்டுரை இருந்தது. அப்புறம் அடிப்படையான முதல் பூர்ண யோக சக்தின்னும், அகந்தை சிதைந்து பிரபஞ்சம் வெளிப்படுவது, தலையில் உள்ள மனத்தின் மையம் தலைக்கு மேலே போகிறது, ஜீவனிஷ்டை, ஆல் இன்க்ளூசிவ் கான்சன்ட்ரேஷன், புலனின்றி மனம் நேரடியாக செயல்படுவது. நம்ம மனம்தான் அறிவு. மனிதன் விலங்குகளிலிருந்து வேறுபடுவது மனத்தின் மூலமாக. அந்த மனம்ங்கிறது அறிவு. அந்த அறிவுக்கு வாயிலாக இருப்பது நம்ம புலன்கள் தான். கண்ணால் பார்த்தும், காதால் கேட்டும், உடலால் உணர்ந்தும் நம் உலகத்தை நம்ம தெரிந்து கொள்கிறோம். அதை தாண்டி மனமே
செயல்படும் நிலைக்கு போகும்போது அப்படி போறவங்களுக்கு சில பேருக்கு உண்டு. அப்ப அவர் பூர்ண யோக தகுதி உடையவர்களுக்கு அதை விளக்குறாரு. ஜீவனிஷ்டை, ஆல் இன்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன், எல்லாம் புலன்கள் எல்லாம் ஒடுங்கி பூர்ண நிஷ்டையில் ஆள்றது, அதை பற்றி எழுதுறாரு. பிரம்மம் நாடும் ஆனந்தத்தை நுகர்வது, பிரம்மானந்தம் என்று சொல்கின்ற டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் என்று பகவான் எழுதுகின்றது. அந்த ஆனந்தத்தை திடீர் நமக்கு ப்ளஷர், அதாவது பார்த்தோம், மகிழ்ச்சி, ஆனந்தம், இங்கிலீஷில் ப்ளஷர், இதெல்லாம் இருக்குது. பிளிஸ் டிலைட்னு சொல்லுவாங்க. பகவான் பிளிஸ்ஸுங்கிறதையே தமிழில் பேரானந்தம்னு சொல்லுவாங்க. அதற்கு மேலே டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் என்றதே பகவான் சொல்லுகின்றார். அதை சொல்லி அந்த வேறுபாடுகளை உணர்வது, அந்த ஆனந்தம் எந்த காரணமும் இல்லாமல் உள்ளிருந்து வருகின்ற அந்த ஆனந்தத்தை பற்றி ஒரு சிறிய கட்டுரை பேசியது. அந்த ஆனந்தம் தொடர்ந்தால் அவருக்கு பூர்ண யோகம் போவதற்குரிய தகுதி இருக்கிறது என்று அர்த்தம் உணர்த்தினாரு. ஒரு காலம், நாம் காலத்தில் இருக்கின்றோம். இறைவன் காலத்தை கடந்தவன். காலத்தை கடந்ததை காலத்தில் கொண்டு வருவதை 3ஆம் நிலை காலம் என்று பகவான் எழுதுகின்றார். அதை பற்றி ஒரு சின்ன கட்டுரை விளக்கியது. இதெல்லாம் நம்ம போன தடவை பார்த்தது. சிருஷ்டியின் ரகசியத்தையும், ஜடம் சிருஷ்டியின் ஆனந்தம். ஜடம் சிருஷ்டி இறைவன் பரம்பொருள் தன்னையே மறைத்து கொண்டு தானே தேடி தன்னை கண்டடைந்து இன்பமடைகின்றது என்று சொல்லுவார்கள். தன்னைத்தானே மறைத்து கொண்டுதான் பிரம்மம் ஜடத்தில் மறைத்து, புலன்களில் மறைத்து, மனதில் மறைத்து, பின்ன தானே தேடி கண்டறிகின்றது. அந்த சிருஷ்டியின் ஆனந்தம்னு ஒரு கட்டுரை வச்சது. இதுவரைக்கும் பிறகு சமர்ப்பணம், சரணாகதியாவது, இதுவரைக்கும் இதை பார்த்தோம். அடுத்த நிலைக்கு போவோம். சக்தியனென்று ஜீவியத்தை தொடங்க வேண்டியது. சக்தியனென்று ஜீவியத்திற்கும் ஜீவனுக்கும் செல்லும் பாதை. இந்த தலைப்பு மொத்தம் 40 கட்டுரைன்னு சொல்ல தலைப்பு. 140க்கு மேற்பட்ட முறைகளை நான் எழுதுகிறேன். இவை அனைத்தும் ஏற்கனவே பல விதத்தில் பல இதில் தனித்தனியாக எழுதுனதுன்னு சொல்றாரு. அப்ப எழுதப்பட்டவை என்பதால் இது என்ன விசேஷம் என தோன்றும். தலைப்பு ஒன்றேயானாலும் விசேஷம் என கோணம் வேறு. பரம்பரையாக நாம் பயிரிட்ட நிலம் வழியாக இன்று ரோடு போடப்பட்டது. நிலத்தில் மாறுதல் இல்லை. பயிரிட்டால் அதே பலன்தான் தரும். ரோடு வந்தபின் நிலைமை மாறுகிறது. வெளிநிலம் ரோட்டால் மனைநிலமாகிறது என்பது புதிய விஷயம். அதாவது ஒரே விஷயம் ஒரு சின்ன மாற்றம் அந்த இடத்துல விளக்கும் போது அது வேறு நடவடிக்கின்றது. விளைநிலமாக இருக்கும் பொழுது அதனுடைய மதிப்பு அதனுடைய விளைகின்ற பயிரை பொறுத்தது. ஆனால் மனையாக ஆன பொழுது அதனுடைய விலை லட்சக்கணக்கில் உயர்கின்றது. அங்கே ஒரு நகரம் தோன்றுகிறது. இப்போது நாம் இருக்கின்ற இந்த மாரியப்பா நகரம், இந்த மாரியப்பா நகர் என்ற நகர் சிதம்பரம் அண்ணாமலை நகருக்கு அருகில் உள்ள மாரியப்பா நகர் உருவாவதற்கு முன்பு இந்த பகுதி முழுவதும் விளைநிலமாக இருந்தது தான். இதன் வழியாக சிதம்பரம் அண்ணாமலை நகரிலிருந்து இது சிவபுரி செல்கின்ற சிவபுரி மெயின் ரோடு உள்ளது. அந்த பக்கமும் நிலம், இந்த பக்கமும் நிலம். இப்போ இந்த மெயின் ரோடு வந்தது இங்கே. அப்போ வந்த பிறகு இது மாரியப்பா நகராக மாறி 300க்கு மேலேப்பட்ட மனைகள் தோன்றின. வீடுகள் எல்லாம் உருவாகி இது கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே. நாங்கள் 1973 இங்கே வந்தோம். 30-40 வருஷமாக இது நிலம் வளைகின்றது. இது சாதாரண இதே அதுக்கான சிவபுரியில் இருக்கிற விளைநிலங்கள் திருச்சியில் கவரப்பட்டு அங்கெல்லாம் இருக்கிற விளைநிலங்கள்ல விளைநிலங்களாக பயிரிடப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த ரோடு குறுக்க வந்ததுனால இது மாறி இருக்கு. அதுபோல ஒரு சாதாரண விஷயம் பார்வையை மாறினால் பலன் மாறும்ன்றது தான் இதை சொல்றது. சக்தியன் என்று ஜீவியத்திற்கு போனால் கர்மம் அழிகிறது, நிலைமை மாறுகிறது என அறிவோம். அது நமக்கு நடப்பது அரிது. அப்படி நடந்தால் அதன் வழி யோகம் பலிக்கும் என நாம் அறிவதில்லை. ஜீவியம்ங்கிற வார்த்தைய கர்மியப்பா அவர்கள் கான்சியஸ்னஸ் என்ற பொருளில் பயன்படுத்துகின்றார். லைஃப் டிவைன்ல
கான்சியஸ்னஸ் தான் இல்லை உச்சம். சச்சிதானந்தத்தினுடைய உணர்வு அது. ஸ்மால் சி போட்டு எழுதும்போது நம்முடைய மனதின் அறிவு வந்து மென்டல் கான்சியஸ்னஸ். அப்படி இல்லாம இந்த பிரபஞ்சத்தையே அறிகின்ற அறிவு, மெய் அறிவு வந்து சுப்ராமென்டல் கான்சியஸ்னஸ். அந்த கான்சியஸ்னஸ் தான் அது சத்திய ஜீவியம்னு அப்பா எழுதுறாரு. நம்ம மனத்திலேருந்து அந்த சக்தியிலேருந்து அந்த கான்சியஸ்னஸுக்கு போகணும். அப்படி போனா கர்மம் அழிகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்னையோட தொடர்பு கொள்றோம். அன்னையோட தொடர்பு கொண்டதும் அன்னையினுடைய கான்சியஸ்னஸ் வந்து அன்னை வந்து பராசக்தியின் அவதாரம். அப்ப தொடர்பு கொண்டதுமே நம்ம கர்மம் அழிகின்றது. இல்லைன்னா சாதாரணமா அன்னை தொடர்பு இல்லைன்னா கர்மம் அழிகிறதுக்கு இல்லை. கர்மம் அன்னை அன்பர்கள் இந்த அப்பா நிறைய எழுதியிருக்காங்க. கர்மா மாற்றப்பட்டதை பற்றி எழுதியிருக்கிறார்கள். நம்ம மைய அன்பர்களே நிறைய பேர் உயிரின் இது இறுதிக்கு சென்று அன்னையால் காப்பாற்றப்பட்டு கர்மத்திலிருந்து வெளிவந்தவரை பற்றி நம்ம பலமுறை நம்ம பேசியிருக்கிறோம். இந்த மையத்தின் மூலமே 3 முறை விபத்து நடந்து 3வது முறை விபத்து நடக்க விடாமல் காப்பாற்றப்பட்ட நம்ம அன்னை அன்பரை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். அன்னைகிட்ட வருவதற்கு முன்பே அவருடைய உழைவின் மூலமாக இந்த அருள் செயல்பட்டதை பார்த்திருக்கிறோம். அதனால அன்னையோட அன்னையினுடைய கான்சியஸ்னோட தொடர்பு வந்தா கர்மம் அழிகிறது, நிலைமை மாறுகிறது. அது நமக்கு நடப்பது அரிது. அப்படி நடந்தால் அதன் வழி யோகம் பலிக்கும் என நாம் அறிவதில்லை. அப்படி அறிவது வெறும் மனிதன் MP ஆவது போல, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆவது போல. அப்படி இது பண்ணவங்க எல்லாரும் அப்படி செய்யல, எனக்கு தெரியும். அன்னை அவர்கள் வாழ்க்கையில இந்த அதிசயம் நடந்து பல முறை சொல்லியிருக்கிறேன். நம்முடைய ஒரு அன்பருடைய மருமகன் ரோடு ஆக்சிடென்ட்ல போய் 24 மணி நேரம் அவருக்கு கடு கொடுத்தாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல 24 மணி நேரமும் பிரார்த்தனை பண்ணோம். அவர் காப்பாற்றப்பட்டார். அதே மாதிரி சொன்ன பெங்களூர் டாக்டர் என்பது 3வது இதுக்கு கர்மம் அழிந்ததை பற்றி அந்த வாழ்க்கையில பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் அவர்கள் எல்லாம் அது வந்து அவர்கள் யோக வாயிலில் நிற்கின்றார்கள். ஆனால் அவர்கள் யோகத்தை ஏற்றுக்கொண்டார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அதை புரிந்து கொண்டு யோகத்தைக்கு வர வேண்டும் என்று அவர் முடிவெடுத்தால் அவர் வரலாம் என்பதை இங்கு உணர்த்துகின்றார் அப்பா. இதுக்கு மேல இன்னொரு அப்பாவுக்கு எப்போதுமே நிறைய வாழ்க்கையை நான் திருப்பி சொல்லியிருக்கிறேன். வாழ்வனைத்தின் யோகம்னு பகவான் சொன்னாலும் அதை தத்துவ நிலையில சொன்னதை அப்பா வாழ்வின் எடுத்துக்காட்டுகளோடு சேர்த்து நமக்கு விளக்குவது பற்றி நான் சொல்லிக்கிறேன். இங்கே இன்னொரு சொல்றாரு, ஒரு கம்பெனியின் கிளையில் குமாஸ்தாவாக வேலை செய்பவன் இட்ட வேலையை செய்ய வேண்டும், அதற்கு மேல் நினைக்க முடியாது. அவரையே தலைமை ஆபீஸுக்கு குமாஸ்தாவாக மாற்றினால் அந்த இடத்திலிருந்து கம்பெனி சட்டத்தையே மாற்றும் அதிகாரம் உள்ள இடத்தில் செயல்படுவதால் அந்த அதிகாரம் சற்று அவருக்கு வரும். அது சக்தியினின்று ஜீவியத்துக்கு போவது போன்றது. அதாவது கான்சியஸ்னஸ், ஹையர் கான்சியஸ்னஸுக்கு போறது. சாதாரண செயல்படும் சக்தியிலிருந்து சாதாரண குமாஸ்தாவா இருந்தா என்ன செய்யலாம்? அந்த அவருக்கு என்ன இதுக்கு வேலை கொடுத்துருவோ அது செய்யலாம், அவ்வளவுதான். ஆனால் அதே இதுக்கு போகும்போது அங்கே கம்பெனி சட்டத்தையே மேலே நிர்வாகிகள், டைரக்டர்கள், சேர்மன் இவர்களோட தொடர்பு இருக்கும். அவர்களுடைய பேச்சுகள், கருத்துகளர்கள் இதெல்லாம் கலந்துக்குவார். அப்ப இவர் யோசனை சொன்னால் அந்த யோசனைகள் மூலமாக இந்த கம்பெனியின் நடைமுறையே மாற முடியும். அப்ப அதுக்கு மேலே ஏதோ காரணத்தால் அந்த குமாஸ்தாவை டைரக்டர் ஆக்கினால் அவரே சட்டத்தை இயற்றலாம். இது ஜீவனுக்கு போவது போல, ஜீவியத்திற்கு போவது போல நாம் பிரார்த்திக்கும் பொழுது பலன் வருகின்றது. சில சமயங்களில் நம் வேலையை அடுத்தவர் எடுத்து அபரிமிதமாக பூர்த்தி செய்வதை நாம் காண்கிறோம். இது தானே நடப்பதாக நாம் அறிகிறோம். நம் மனம் சக்தியின் என்று நம்மை அறியாமல்
ஜீவியத்திற்கும், அதாவது கான்சியஸ்னஸுக்கும் போவதால் இந்த மாற்றம் நடக்கிறது என நாம் அறிவதில்லை. அதாவது நம்மை அறியாமல் நாம் உயர் அறிவிற்கு, ஹையர் கான்சியஸ்னஸ், இந்த டிவைன் கான்சியஸ்னஸுக்கு போகிறோம். அதை இதுடன் அது இன்னும் தொடர்ந்து தலைமையாசிக்கு மாற்றலான பின் அங்கும் நான் குமாஸ்தாதானே என நினைப்பது இடத்தின் முக்கியத்துவத்தை புறக்கணிப்பதாகும். அன்னைக்கு பிரார்த்தனை செய்து பலிப்பது கடையில் நாம் ஒரு பொருள் வாங்குவது போன்றது. 10 ஆண்டிற்கு முன்னால் கிடைக்காத பொருள் இன்று கிடைப்பது அரிபரிது. நம் ஊரில் கிடைக்காத மருந்து சென்னையில் கிடைக்கிறது, அது வசதி. யோகம் செய்வது அப்பொருளை நாமே உற்பத்தி செய்வது போன்றது. மலைக்கும் மடுவுக்கும் உள்ள தூரம். அதனால் இக்கருத்தை ஆழ்ந்து கவனித்து பெறலாம். அதாவது பிரார்த்தனை செஞ்சு பிரார்த்தனை பலிக்குதுன்னு சொன்னா நம்ம செயல் மூலமாக நடக்க வேண்டியது அன்னையின் தொடர்பு மூலமாக நடக்கின்றது. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? அன்னையின் ஜீவியம், அன்னையினுடைய கான்சியஸ்னஸ், அன்னைங்கிறது யூனிவர்சல் கான்சியஸ் ஃபோர்ஸ், இந்த பிரபஞ்சத்தை இயக்குகின்ற பேரறிவும் பேராற்றல் நம்முடைய சக்தி. அந்த சக்திகிட்ட போயிட்டோம், அந்த ஜீவியம்ங்கிற அந்த கான்சியஸ்னஸ்கிட்ட போயிட்டோம், அந்த தொடர்பில் நம்ம வந்திருக்கோம். அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மேலே உயர முடியும், நம்ம யோகத்துக்கு போக முடியும். ஆழ்ந்த ஆராய்ச்சி அதிக பலனை தரும். நம்ம பிரார்த்தனை பண்றோம், பிரார்த்தனை நடக்குது, நிறைவேறுதுங்கிற இடம் நின்றுட்டோம்னா நமக்கு வளர யோகத்துக்கு போக முடியாது. அப்படி இல்லாம நம்ம பிரபஞ்ச சக்தியோட தொடர்புல இருக்கிறோம். இந்த தொடர்பை பயன்படுத்திக்கிட்டோம்னு சொன்னா அந்த பிரபஞ்ச சக்தியே நமக்கு பெறுவதற்குரிய வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கு இன்னொரு உதாரணம். நான் இளைஞன், வேலைக்கு இன்டர்வியூவுக்கு வந்து வரிசையில் காத்திருக்கிறேன். என் முறை 10வது. எனக்கு முன் 9 பேர் இருக்கிறார்கள். திடீரென என் பெயர் அழைக்கப்படுகிறது. என்னை விசாரிக்கிறார்கள். வேலை கிடைக்கிறது. இது பெருமாற்றம். காரணம் தெரியவில்லை. 10 பேர் இருக்கிறாங்க, 10 பேருக்கு முன்னாடி இவரை கூப்பிடுறாங்க, இவர் வேலை கிடைச்சிருது. என் சர்டிபிகேட்டுகளில் ஓட்டப்பந்தயத்தில் பரிசு பெற்றதை ஆபீசர் கவனித்து எனக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கிறாரு, ஒரு ரெக்கார்டு செஞ்சிருக்கிறார் என்று தெரிகிறது. அத்துடன் நான் ஓடிய நேரம் அகில இந்திய ரெக்கார்டு என நான் அறிவேன். ஆல் இண்டியா, அதாவது 100 மீட்டர் வந்து 13 செகண்டு, 10 செகண்டு, 15 செகண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து மிக வேகமாக ஓடி இருந்தவரை வந்து புதிய ரெக்கார்டு உருவாக்குகிறார்கள் என்று சொல்லுவாங்க. அந்த ரெக்கார்ட்ல அவர் ஓடி இருந்திருக்கிறார். ஆனா அவர் வந்த வேலைக்கு அது இல்லை. என நான் அறியேன். நான் வேலைக்கு வந்தேன். கம்பெனி என்னை அத்லட்டாக விளையாடுபவனாக கருதுகிறது. இந்த ரெக்கார்டால் நான் கம்பெனி சார்பாக அகில இந்திய பந்தயத்தில் சேர்ந்தால் வெற்றி பெற்றால் எனக்கு அக்காரணத்தால் கம்பெனியில் ப்ரமோஷன் சீக்கிரம் வரும். விளையாட்டு உலகில் நான் அகில இந்திய ரீதியில் பிரபலமடைவேன். வேலைக்கு சம்பளம் கிடைக்கும். என் விளையாட்டு திறமைக்கு கிடைப்பது பெரியது. அதனால இந்த விளையாட்டு திறமைங்கிற ஒண்ணு, அவருடைய விளையாட்டு திறமை என்பது அவருடைய வேலைக்கு கிடைப்பதற்கு இதாக இருந்தது. அது போலதான் அன்னையோட தொடர்பு சாதாரண மனித வாழ்க்கையா இருக்கிறது வேற. அப்படி இல்லாம பெரிய விஷயங்கள் நடந்தாக்க அந்த இது அதுல இருந்து அன்னையினுடைய ஜீவியத்துக்கு போகலாம். இது போல ஏதேனும் நம் வாழ்வில் எழுந்திருந்தால் இது நம்மை அடுத்த கட்டம், முடிவான கட்டமான யோகத்திற்கு அழைத்து போகும். இது சக்தியிலிருந்து ஜீவியத்திற்கு போவது, பிரார்த்தனையிலிருந்து யோகத்துக்கு போவதாகும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம் பிரார்த்தனை செய்கிறோம். பிரார்த்தனை செய்யும் போது இதுக்கு முன்ன படிக்காதது அன்னைகிட்ட வந்திருக்கிறோம். அன்னைகிட்ட வந்து பிரார்த்தனை செஞ்சது, அந்த பிரார்த்தனை பலிக்கிறது. இந்த பிரார்த்தனை பலிக்குது என்பது தானாக நடக்காது, பிரார்த்தனை மூலமாக பலிக்கிறது என்கிறத, அதாவது என்ன புரிஞ்சுக்கணும், இந்த பிரபஞ்ச சக்தியோட, பிரபஞ்சத்தை இயக்குகின்ற கான்சியஸ்னஸோட நம்ம தொடர்பு கொண்டிருக்கிறோம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தி கொண்டால் நாம் யோகத்திற்கு போக முடியும். அது அடுத்தது அகம் புறத்தை ஆள்வது.
நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பலிப்பது என்பதே புறத்திற்குள்ள முறைகளை தவிர்த்து அகத்தில் முயல்வதாகும். நம்ம வந்து ஒரு காரியம் நடக்கணும்னு சொன்னா அந்த காரியம் பலிப்பதற்குரிய முறைகள்லாம் உண்டு. வேலைக்கு போகணும்னா வேலைக்காக படித்திருக்கணும், படித்துட்டு அதுக்கு அதுக்குரிய டெஸ்ட்டுகள் எழுதணும். எந்த படிப்புக்குரிய டெஸ்ட்டுகள்லாம் இருக்குது. சர்வீஸ் கமிஷன் எழுதணும், இல்லை இதுக்கு வந்து ஆல் இண்டியா இதுக்கு டிஏஎஸ்க்கு இதாக இருந்தால் ஐஏஎஸ்க்குரிய நேஷ்னல் சர்வீஸ் கமிஷன் எழுதணும். மெடிக்கல் போகணும்னா நீட் எக்ஸாம் எழுதணும். இதெல்லாம் எழுதி செய்கிறோம். அப்படி இல்லாமல் அந்த இதெல்லாம் ஒன்றும் செய்யாமல் பிரார்த்தனையில் படிக்குதுனாலே அன்னையிட்ட பிரார்த்தனை படி அது நடக்குது, இடம் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம அறியாமல் நம்ம ஒரு அகத்தை, மிகப்பெரிய சக்தியை நாம் தொடர்பு கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். அது அகம், அது வெளியில் இருக்கிறது இல்லை. அந்த புறம் வந்து புறத்தை அகம் ஆடுது. அப்போ அது தெரிஞ்சுட்டு நம்ம ஆராய்ச்சி நமக்கு தெரிந்த கோணத்தில் பிரார்த்தனை பலிப்பது என்பது புறத்திற்குள்ள முறைகளை தவிர்த்து அகத்தில் முயல்வதாகும். நம்ம வெளியில போய் சிபாரிசு பிடிக்கிறது அது பிடிக்கிறது எல்லாம் இல்லாம பிரார்த்தனையின் மூலமாகவே இடம் கிடைத்திருக்கிறது, வேலை கிடைத்திருக்கிறது என்பது நம்ம அகத்துக்குள்ள போயிட்டோம்னு அர்த்தம். அப்ப அகம் வந்து புறத்தை ஆளுது. அகம் உயர்ந்தது, ஆன்மா உயர்ந்தது. ஆன்மாவுக்குள்ள உச்சகட்டம் பரமாத்மா, இறைவன், பரம்பொருள். அந்த பரமாத்மாவின் செயல் சக்தி அன்னை தொடர்வதற்கும். இந்த அனுபவம் வரும்பொழுது நாம் இதை பயன்படுத்தி நாம் யோகத்திற்கு போக நினைத்தால் யோகத்திற்கு போகலாம். பிரார்த்தனை பலிப்பது என்பதே புறத்தில் உள்ள முறைகளை தவிர்த்து நாம காரியம் செய்யாம அகத்தில் முயல்வதாக மனசுக்குள்ள செய்கிறோம். அன்னை அழைக்கிறோம், அப்ப அன்னையோட தொடர்பு கொள்றோம். நம் செயலை தவிர்த்து அன்னையை நம்பி போய் சமர்ப்பணம், அன்னையிட்ட சமர்ப்பணம் பண்ணும்போது நம்ம செய்யறதுன்னு அன்னையிட்ட சமர்ப்பணம் பண்றோம். எனவே சமர்ப்பணம் என்பதே அகத்திற்குரியது. மௌனம் புறமான பேச்சிலிருந்து அகமான பேச்சற்ற நிலைக்கு போவது, அதுவும் மௌன சித்தியும் உயர்ந்த சித்தி. சொல்லியிருக்கிறேன், அப்பா எழுதியிருக்காரு, பீஸ் இஸ் டிவைன், சைலன்ஸ் இஸ் காட். மௌனம் தான் இறைவன். மௌனம் அடைகிறது மிகப்பெரிய சித்தி. பேச்சற்ற நிலைக்கு போவது. நமது ஜீவியம் உலகம் என்ற புறத்தினுடையது, பிரபஞ்ச ஜீவியம் புறத்தில் இல்லை. பிரபஞ்சத்தினுடைய கான்சியஸ்னஸ், யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் சொல்றது. இந்த பிரபஞ்சத்தினுடைய அறிவு வந்து புறத்துல இல்லை, அகத்துல இருக்குது. அகத்திற்கே சொந்தமானது. இது பகவான் வந்து இதுல பிரம்மாண்டமான ஞானோதயம்னு அலைவிடுவேன்ல 1919 பக்கத்துல பேசுறாரு சொல்றாரு. அது ஆன்மா ஜடத்தை ஆள்வதாகும், அதுவும் அகத்திற்குரிய சித்தியே. ஆன்மா பிரார்த்தனை படிக்கும் போது நாம் செய்கின்ற செயல்களை நிறுத்தி ரொம்ப கவனமாக கவனிக்கணும்ல. செய்ய வேண்டியதை விட்டுட்டு நம்ம வந்து அன்னைகிட்ட போறோம். அன்னைங்கிறது பரமாத்மாவின் சக்தி. அப்ப அது மூலமாக காரியம் நடக்கும்போது அகம் வந்து புறத்தை ஆள்கிறது. இந்த வெறும் பிரார்த்தனையை படித்து நம்ம காரியங்களை மட்டும் நம்ம நடத்திட்டு போறோம்னு சொன்னோம்னா யோகத்துக்கு போக முடியாது. இங்க நம்ம மிகப்பெரிய சக்தியோட தொடர்பு கொள்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு அதை பயன்படுத்தினால் நாம் சக்திக்கு போக முடியும், அதை யோகத்திற்கு போக முடியும். பிரம்மாண்டமான ஞானோதயத்தை பற்றி பேசுகிறார். அது ஆன்மா ஜடத்தை ஆள்வதாகும், அதுவும் அகத்திற்குரிய சித்தியே. நமக்கு தியானம் பலிக்கிறது, பிரார்த்தனை பலிக்கிறது என்ற பார்வை அதை கடந்து யோகம் பலிக்கிறது என உணரும் கட்டத்தில் நம் பார்வையில் எந்த வாயில் மூலம் ஞானம் உதயாகிறது, யோக வாயில் திறக்கிறது என காண்பது அப்பாதையை பின்பற்ற உதவும். பிரார்த்தனை பலிக்கும் போது நாம் பெரிய சக்தியை பயன்படுத்துகிறோம், பெரிய வாயின் மூலம் அன்னையனுடைய ஆற்றலை உணர்கிறோம் என்னும் பொழுது யோக வாயில் திறக்கிறது. யோகத்திற்கு போகத்திற்கு நமக்கு இது இருக்கிறது என்பதை புரிஞ்சுவிடும். அப்ப தானே கூடும் தியானம் தவத்தை விட உயர்ந்ததுன்னு எழுதியிருக்கிறார். சில சமயம் வந்து இது எப்படி பின்பற்றுவது? இப்ப நமக்கு யோக வாயில் தெரிந்திருக்கு, பிரார்த்தனை பலிக்குது, பிரபஞ்ச சக்தியோட தொடர்பு கொண்டிருக்கிறோம். இது என்ன எப்படி கொண்டு போறது? மேல திறந்த வாயிலை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எடுத்து போகலாம்.
எந்த சித்திக்கும் பல நூறு கட்டங்கள் இருப்பதால் யோகத்தில் அதை அறிவது எளிது, செய்வது எளிதன்று. அகம் என்பது முதல் நிலை. மனத்தின் அடுத்த நிலைகள் சூட்சமம் வரணும். எல்லாத்துக்குமே ஸ்தூலம் சூட்சமம்னு ரெண்டு இருக்கு. நம்முடைய பகுதிகள் உடலுக்கு ஸ்தூல சரீரம், சூட்சம சரீரம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உயிருக்கும் ஸ்தூல உயிர்நிலை சூட்சமம் இருக்குன்னு சொல்லுவாங்க. வேறு மனத்திலையும் சூட்சமம் இருக்குது, சப்ளிமினல் சொல்ற பாவனைக்கு இருக்கு. நம்ம அதுக்கு தொடர்பு கொள்ள முடியும் என்பதே நமக்கு காட்டுது. அதான் பூர்ண யோகத்துக்கு உள்ள அகம் என்பது முதல் நிலை. மனத்தில் அடுத்த நிலை சூட்சமம் காரணம். 2ஆம் 3ஆம் நிலைகள் உணர்வு உடல். அவற்றுள்ளும் அடுத்த கட்டங்கள் மனத்தை போலவே உண்டு. ஒண்ணுக்கும் சூட்சமம் உண்டு. அந்த சூட்சமத்துக்கு நம்ம போக முயற்சி செய்யணும்னா யோகத்துக்கு போறோம்னு அர்த்தம். புறம் நகர்ந்து அகத்தை அடைந்தால் இப்பட்டியலில் உள்ள 40 முறைகளில் அடுத்த சிலவற்றை பின்பற்றலாம். இந்த யோகத்துல நிறைய சொல்ல போறாரு, அதுல சொல்லலாம். மௌனத்தையும் பிரபஞ்ச ஜீவியத்தையும் அடிமனம் திறப்பதையும் முயலலாம். மௌன சித்தி அடையலாம். மௌன சித்திங்கிறது யோகத்துல நான் சொன்ன மாதிரி எனக்கு அன்னைகிட்ட வந்த பிறகுதான் மௌன சித்தி வந்தது. ஆரோவில் போறப்ப ஒரு மௌனத்தின் சுவை கிடைத்தது. பின்பு பல ஆண்டுகள் கழித்து தான் மௌன சித்தி அடைந்தது. அதை அடைய முடியும் சொல்லியிருக்கிற பகவான் பரோடாவில் இருந்தப்ப 3 நாள்ல மௌன சித்தி அடைந்தார் என ஒரு அவதாரம். முதல் முறை தொடர்ந்து உயர்வது, 2ஆம் முறை பக்கவாட்டில் எல்லா திசைகளிலும் உள்ள வாயில்களில் திறப்பது. அசன்ட் அண்ட் டிசன்ட்னு சொல்லுவாங்க. மேலே உயர்ந்து மேலே போறது. அடிமனத்துல இருந்து சூப்பர் மைண்ட், இந்த சத்தியஜீவிய மனம் வரைக்கும் போக முடியும். அது மெய்மனம். இடையில தெய்வீக மனம் இருக்குது. இந்த தெய்வீக மனத்திலையும் ஓவர் மைண்ட், அத தெய்வீக மன சித்தி ஏப்ரல் 24 நடந்ததுன்னா ஒரு சித்தி. ஏப்ரல் 24 இல்லை, அது நவம்பர் 24 நினைக்கிறாரு. ஒரு சித்தி தினம்னு ஒரு தர்ஷன் நாள் நம்ம கொண்டாடுவோம். அது பகவானுக்கு அந்த தெய்வீக மனம்ங்கிற ஓவர் மைண்ட் சித்தி கிடைத்த நாள். அது தரிசன நாளா நம்ம நவம்பர் 24, நவம்பர் 17 அன்னையனுடைய மகா சமாதி தினம். நவம்பர் 24 அந்த சித்தி தினம். அது கொண்டாடி இருக்கிறோம், நம்ம கொண்டாடி இருக்கிறோம். அது மாதிரி பல நிலைகள் இருக்குது. முன்னேற்றம் வரைக்கும் உச்சி வரைக்கும் போக முடியும். அஸ்திவாரம் அகலாமல் உச்சி நகராது. எனவே ஒன்று மற்றதை பொறுத்தது நாம் எதையும் பின்பற்றலாம். அதாவது அந்த கிடைத்த வாய்ப்பை பிரார்த்தனை மூலம் வந்த தொடர்பை அதை யோகத்திற்கு கொண்டு போக முடியும். அந்த வாயில நின்றுடாம நம்ம சூட்சுமத்திற்கு போக முடியும். சப்ளிமினல்னு சொல்ற அடிமனத்திற்கு போக முடியும். அதற்கு மேல சைத்திய புருஷன்கிற ஆன்மாவுக்கு போக முடியும். அதற்கு மேல சூப்பர் மைண்ட் என்கின்ற சத்தியஜீவியத்திற்கும் போக முடியும். அது நம்ம பயன்படுத்துவதற்கு உரியது. யோகத்தை நாடுபவருக்கே உரிய முறைகள் இவை என்பதால் இது தீவிரமான அன்பர்கள் முழு முயற்சியை மேற்கொள்ளும் பொழுது மட்டும் கிடைக்கும். ஆனா யோகம் பலித்தால் லட்சியம் பூர்த்தியாகும். யோகம் பலிக்காவிட்டால் வாழ்வு அபரிமிதமாக பரிமளிக்கும். இதுதான் முக்கியம். அவர்கள் வாழ்வு உயர்வும். அன்னைகிட்ட அப்பா சொல்ற யோக வாழ்வாக போகும். கஷ்டங்கள் நீங்கிய யோகம் பலித்தவங்க யோகத்துக்கு போறா. அப்படி இல்லைன்னாலும் அன்னைகிட்ட வந்ததுனால அந்த அகத்தோட, இந்த பிரபஞ்சத்தின் அகத்தோட, பிரபஞ்சத்தின் சக்தியாக அன்னையோட தொடர்பு கொள்றதுனால நம்முடைய வாழ்வு பல வாழ்வாக மாறும். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். என்னுடைய வாழ்வுல யோகத்திற்கு வந்தது அடுத்த நிலை. அதற்கு முன்பே தியானம் செஞ்சாலும் அன்னையனுடைய அதுக்கு இருந்த வேற யோகமெல்லாம் செஞ்சுட்டு இருந்தப்ப பொருளாதார கஷ்டங்கள் தீரவே இல்லை. என்னுடைய மனைவிக்கு 6 ஆண்டுகள் சம்பளம் வராமல் இருந்தது. அந்த நேரத்தில் நான் ஹைதராபாத்தில் வேலை பார்த்தது. என்னுடைய மகன்கள் 2 பேரும் வெவ்வேறு ஊரில் படிச்சுட்டு இருந்தப்ப எல்லா நகைகளும் அடக வைக்க வேண்டிய நிலை இருந்ததுன்னு சொன்னேன். அன்னைகிட்ட வந்த உடனேயே இந்த வழக்கில் உடனேயே அவனுக்கு வேலைக்கு ஆர்டர் போட்டு 15 நாளில் ஆர்டர் போட்டு அவளுக்கு பழைய சம்பளங்கள் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று
ஜட்ஜு நாங்கள் கேட்காமல் அவரே ஜட்ஜு போட்டதை நான் சொல்லியிருக்கிறேன். அதான் அன்னை. அப்ப அன்னையினுடைய பூர்ண யோகத்திற்கு அப்ப வரவில்லை என்றாலும் அந்த வாழ்வு உடனேயே வாழ்வில் இருந்த பிரச்சனை தீர்ந்து இந்த தொடர்பு கொண்ட உடனேயே அன்னையிடம் வந்த உடனேயே வாழ்வு மாற்றமடைந்தது. அதனால இந்த அன்னைக்கு ஜீவியத்தோட அன்னையினுடைய அகத்தோட தொடர்பு கொண்டால் அந்த தொடர்பின் பயன்படுத்தி யோகத்திற்கு போகலாம். அதற்கு என்னால் அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடிந்தது. அப்படி இல்லைன்னு சொன்னா வாழ்வு வள வாழ்வாக மாறும். அதை பயன்படுத்தி கொள்ள முடியும். இது அகம் புறத்தை செயல்படுறது. அகம்தான் முக்கியம். நம்ம புறத்தைத்தான் வற்புறுத்திட்டு இருக்கிறோம். அன்னையிட்ட வந்ததும் நம்ம அகத்தோட தொடர்புறோம். அகத்துல அளவற்ற சக்தி அகத்திற்குள் இருக்கின்றது. பிரபஞ்ச சக்தியே இருக்கின்றது, நமக்கு தெரியறதில்லை. அந்த பிரபஞ்ச சக்தியோட தொடர்பு கொண்டதும் அதை பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்திட்டு மேலே யோகத்துக்கு போகலாம். அடுத்த தலைப்பு யுகம் சடமாகும். யுகம்ங்கிறது ஒரு பெரிய காலம், 4000 ஆண்டுகளா சொல்லுவாங்க. கலியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கிருதயுகம். கிருதயுகம்ங்கிறது வரப்போறது இன்னும் பெரிய யுகம். கிருதயுகம் எழுக மாதோன்னு பாரதியார் பாடுவார். அப்படி இது அப்ப பகவான் எழுதுறது. புறம் அகமானால் யுகம் சடமாகும் என்பது சத்திய ஜீவியம் என்ற 55ஆம் அத்தியாயத்தில் பகவான் மையக்கருத்து. புறம் அகமானால் யுகம் சடமாகும். அதாவது ஒரு யுகத்தில் நடக்க வேண்டிய காரியம் ஒரு சணத்தில் நடக்கும். அப்ப இந்த புறம் நம்முடைய மிக உயர்ந்த அகத்துக்கு போகணும். இது எப்படி? அது சத்திய ஜீவியத்துக்கு போகணும். அதாவது மெய்யறிவு, ட்ரூத் கான்சியஸ்னஸ். ட்ரூத் கான்சியஸ்னஸ் இஸ் தி கிரியேட்டர் அப்படின்ட்டு. இந்த பிரபஞ்சத்தை படைத்தது சத்திய ஜீவ சக்தி, சச்சிதானத்தின் உச்சநிலையாகிய சத்திய ஜீவ சக்தின்னு பகவான் எழுதுறாரு. அந்த சத்திய ஜீவியத்தோட தொடர்பு கொடுக்கும்போது யுகம் அந்த யுகம் சணத்துல நடக்கும். அதாவது இந்த நம்ம நினைச்ச காரியங்கள், பல ஆண்டுகள் எடுக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் உடனே நடக்குங்கிறத அர்த்தம். அதான் நடக்காத காரியங்களும் நடக்குங்கிறது தான். என்ன செய்யறோம்னு சொன்னோம்னா, சாதாரண மென்டல் கான்சியஸ்னஸ்ல இருந்து யூனிவர்சல் கான்சியஸ்னஸ், பிரபஞ்ச அறிவுக்கு, இந்த பிரபஞ்சத்தை இயக்குற அறிவோட தொடர்பு கொள்றோம். சத்திய ஜீவியம் தெய்வீகமானத்தின் கடவுள்கள் மூலம் அறியாமையின் சத்தியத்தை நாடுகிறது. சத்திய ஜீவியத்துக்கு நடுப்புற இந்த தெய்வீக மனம் இருக்குது. இந்த அத்தியாயத்துல லைவ் டிவைன்ல இருக்கிற சூப்பர்மைண்ட், சத்திய ஜீவியம்ங்கிற சூப்பர் மைண்டுங்கிற அத்தியாயத்தை பத்தி 55ஆம் அத்தியாயத்தை பத்தி கருத்துக்களை, மைய கருத்துக்களை சொல்றாரு. அதுல முக்கிய கருத்து தான் புறம் அகமானால் யுகம் சடமாகும். பல ஆண்டுகள், ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நடக்கக்கூடியதெல்லாம் உடனே நடக்குங்கிறதா. அது தெய்வீக மனத்தின் கடவுள்கள் மூலம் அறியாமையின் சத்தியத்தை நாடுகிறது. நம்ம ஹியூமன் மைண்ட்ல இருக்கிறோம். நம்முடைய மனம், அறிவு, இந்த அறிவை வச்சுதான் இவ்வளவு விஞ்ஞான அறிவுகள் எல்லாம் இருக்கிறோம். இப்ப இன்னைக்கு இதுல இருந்து கனடாவில இருந்து பனையப்பன் இதை தொடர்பு கொண்டு நடத்த முடியுது. இந்த இன்டர்நெட்டு, இது செல்போனு, இதுக்கு இதுல வீடியோ காலு, இது எல்லாம் வந்துடுது. ஆனா இங்க அடுத்த நிலை தெய்வீக மனம்ங்கிறது. அதாவது சொன்னது நவம்பர் 24 ஒரு பகவான் அன்னைதான் ஆசிரமம் பெரியதா இல்லை, 10-15 பேர் தான் இருந்தாங்க. அவங்கள எல்லாம் இருந்தாரு. அப்ப அவருடைய தவத்தின் மூலமாக சத்திய தெய்வீக மனம், இந்த டிவைன் அதை ஓவர் மைண்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த நிலைமை தான் அது ஹையர் அது தெய்வீக மனம், தேவர்கள் நிலை. அதை பூமிக்கு கொண்டு வருவாங்க. டிவைன் கான்சியஸ்னஸை பூமிக்கு கொண்டு வந்த நாள் அதை எல்லாரையும் அழைக்க சொன்னாரு. அதை இறங்கிட்டு அந்த சக்தி. அது அடுத்ததுதான் பின்னாடி டிசம்பர் 5, 1950 டிசம்பர் 5 இந்த சூப்பர் மைண்டுங்கிற சத்திய ஜீவியம், மெய்யறிவு பகவானுடைய உடல்ல இறங்கிட்டு பின்பு 1950 பிப்ரவரி 56 பிப்ரவரி 29 சத்திய ஜீவியம் உலகுக்கே கொண்டு வரப்பட்டது. அது சத்தியமனம். சத்திய ஜீவியம் தெய்வீக மனத்தின் கடவுள்கள் மூலம் அறியாமையின் சத்தியத்தை நாடுகிறது. அறியாமையில் வாழும் நம் அடிப்படை சத்தியம், அதை சத்திய ஜீவியம் கடவுள்கள் மூலம் நெருங்குகிறது.
அதுக்கு மேல பிரபஞ்சத்தை சத்திய ஜீவியம் தனி மனிதனாக்குகிறது. அது தனி மனிதனுக்கு பரிணாமத்துல மனிதனுக்கு கொண்டு வந்தது. அதுவே பிரம்மத்தையும் மனிதனாக்குகிறது. புறத்தை அகமாக மாற்றுகிறது. இந்த புறமே பிரபஞ்சமே அகமாக மாறுகிறது. ஆத்மாவிலிருந்து வந்த ஜடம் ஆத்மாவை வெளிப்படுத்துகிறது. எல்லாவற்றிலும் ஆத்மா இருக்குங்கிறது உண்மை. பிரம்மந்தான் ஜடமாச்சு, பிரம்மந்தான் உயிர்களாச்சு, பிரம்மந்தான் மனமாச்சு. அடுத்தது பிரம்மத்தின் உண்மையான அறிவாகிய மெய்யறிவு, சூப்பர் மைண்டுங்கிறது ட்ரூத் கான்சியஸ்னஸ், அது வர வேண்டும். சத்திய ஜீவிய மனிதன் உருவாக வேண்டும்.